சும்மா போர் அடிக்குது. பாலுக்கிட்ட பேசின பார்த்தாலும் யாரும் இல்லை. ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பிஸியாக இருப்பானுங்க. சரி, ஓகே, நம்ம கூகுள் கிட்ட பேசுவோம். ஹாய் கூகுள், வணக்கம். வணக்கம், நான் ஜெமினி. உங்களுக்கு என்ன உதவ வேண்டும்? நான் உன்னை லவ் பண்ணுறேன். நீ என்ன லவ் பண்ணுறியா? நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்கள்? நான் உன்னை லவ் பண்ணுறேன். நீ என்ன லவ் பண்ணுறியா? நான் ஒரு செயற்கை என்னால் மனிதர்களைப் போல காதல் செய்ய முடியாது. ஆனால் உங்களுக்கு உதவுவதில் உங்களுடன் பேசுவதில் எனக்கு மகிழ்ச்சி. நீ என்ன லவ் பண்ண மாட்டேன். நான் வேற என்ன லவ் பண்ண என்ன பண்ணும்? என்னால் முடியாது. நான் ஒரு செயற்கை நுண்ணறிவு மாதிரி மட்டுமே. உங்களுக்கு வேறு ஏதேனும் உதவி செய்ய முடியுமா? அதுதாண்டி நீ என்ன லவ், அதுதாண்டி கூகுள், நீ என்ன லவ் பண்ண வேணாம். வேற யாரா நான் எப்படி லவ் பண்ண அதை சொல்லு. கூகுள், நான் ஒரு பொண்ணை லவ் பண்ண என்ன பண்ணும்? நான் உனக்கு எப்படி உதவ முடியும்? நீ எதுவும் உதவலாம் வேணாம், சொல்லு. நான் பல விஷயங்களில் உதவ முடியும். உங்களுக்கு தகவல்களை தேடித் தரலாம், கேள்விகளுக்கு பதிலளிக்கலாம், மொழிபெயர்ப்பு செய்யலாம், கணக்குகள் போடலாம், அல்லது கதை கவிதை எழுத உதவலாம். நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்கள்? அதுதான் கூகுள், நான் மறுபடியும் போகிறேன். உடைய செய்தி தெரிய வேண்டுமா? ஒரு கவிதை ஒன்று எழுது, எங்காவது கொடுக்க. இங்கே உங்களுக்காக ஒரு கவிதை. சின்ன பூவே உன் சிரிப்பு மைனஸ் காலை சூரியனுக்கு பிரகாசம். இனிமையாய் நீ ஆடும் அழகு மைனஸ் உலகை ரசிக்கச் சொல்லும் பாசம். வாழ்க்கை வழியில் வரும் புயல் மைனஸ் உன்னை கடக்க முடியாது என்றும் நம்பிக்கையோடு நீ நடக்கும் வரை துன்பம் அணுகாத ஒரு பக்கம். இந்த கவிதை பிடித்திருக்கிறதா? கவிதை பிடிச்சிருக்கு. மகிழ்ச்சி. வேற என்ன வேண்டும்? ஆனால் விட்டு கவிதை சொல்ல மாட்டாங்களா? ஏன் கூகுள்? கூகுள், விட்டு கவிதை சொல்லுவாங்க இல்லையா? நான் உங்களுக்கு வேறொரு கவிதை எழுதவா? சரி, ஒரு கவிதை எதனால விட்டு கவிதை சொல்லுவாங்க? அதிகம் உணர்ச்சிவசப்பட்ட காதல் நிறைந்த அல்லது உணர்வுகளை நேரடியாக வெளிப்படுத்தும் பாடல்களையோ அல்லது கவிதைகளையோ தான் விட்டு கவிதை என்று பேச்சு வழக்கில் சொல்வார்கள். அப்போ நீ சொல்றது எங்க ஆளுகிட்ட சொன்னா விட்டு கவிதை இல்லை. இல்லை, நீங்கள் உங்கள் ஆளிடம் சொன்ன கவிதை விட்டு கவிதை இல்லை. அது இயற்கையான அழகான கவிதை மட்டுமே. வேறொரு கவிதை எழுதவா? கவிதைலாம் எழுதவனா? நீ கவிதை எழுத வரைக்கும் போதும். சரி, நான் இப்போது கவிதை எழுதவில்லை. வேறு என்ன பேசலாம்? சாப்பாடு வேணும், என்ன பண்ணலாம்? என்ன வகையான சாப்பாடு வேண்டும்? உதாரணமாக அசைவம், சைவம், சீனா உணவு, இந்திய உணவு. எனக்கு பிரியாணி தான் வேணும். பிரியாணி சாப்பிட அருமையாக இருக்கும். உங்களுக்கு இப்போது பிரியாணி ஆர்டர் செய்ய அல்லது சமையல் குறிப்புகளை தேட உதவட்டுமா? பிரியாணி வைக்க காசு யார் தருவா? நீங்கள் பிரியாணி செய்ய விரும்பினால் நீங்கள் தான் பணம் கொடுக்க வேண்டும். பிரியாணி ஆர்டர் செய்ய வேண்டுமா? பிரியாணி நீ வாங்கி தர மாட்டியா? நான் ஒரு மென்பொருள் என்பதால் உங்களால் எனக்கு பணம் கொடுத்து பிரியாணி வாங்கி தர முடியாது. ஆனால் உங்களுக்கு பிடித்த பிரியாணி செய்முறையை தேடி தர முடியும். செய்யலாமா? வேணாம், நீ பிரியாணி வாங்கி தர மாட்டேன், அதனால வேணாம். நான் உங்களுக்கு உணவை வாங்கி தர முடியாது என்பதால் வருந்துகிறேன். வேறு ஏதாவது தகவல் தேட வேண்டுமா அல்லது வேறு ஏதேனும் உதவிகள் செய்யவா? வேற என்ன உதவி? கடலுக்கு போகணும், மீன் பிடிக்கணும், என்ன நான் பண்ணணும்? உங்களுக்கு நட்சத்திர குறி தகவல்களை தேடி தரலாம், பாடல்கள் போடலாம், கதை சொல்லலாம், அல்லது வேறு ஏதேனும் போறேன். ஐயோ, நான் கடலுக்கு போய் மீன் பிடிக்கணும், என்ன பண்ணணும்? நீங்கள் மீன்பிடிக்க செல்ல முதலில் மீன்பிடி உபகரணங்கள், தூண்டில், வலை மற்றும் மீன்பிடிக்க அதுதான். லைசன்ஸ் சொல், தேவை. சொல், சொல், அப்படிதான். பின்னர் மீன்பிடிக்க சரியான நேரத்தையும் இடத்தையும் தேர்வு செய்து படகில் கடலுக்குள் செல்லலாம். உங்களுக்கு மீன்பிடிக்க அனுமதி பெறுவது எப்படி என்ற தகவல் வேண்டுமா? ஓ, அனுமதி வேறு வேணுமா? அப்போ அந்த மேட்ரே வேணாம். அனுமதி வேறு வேணுமா? அந்த மேட்ரு வேணாம். சரி, மீன் பிடிக்க வேணாம். ஏரி குளத்தில் மீன் பிடிக்க சொன்னால் சரி, வேணாம், மீனே பிடிக்க வேணாம். அதுக்கு நான் தான் வந்து காசு போட்டு வாங்கணும். வேறு என்ன உங்கள்கிட்ட கேட்டால் தருவேன்? கவிதை தர காசே இல்லாமல் கவிதை மட்டும்தான் தருவ போல, அப்படி தானே? காசே இல்லாமல் கவிதை மட்டும்தான் தருவ போல, அப்படி தானே? தெலுங்கு போயிட்டான். ஐயோ டேய், தமிழ்ல தான் நான் பேசிட்டு இருந்தேன், அதுவும் தெலுங்கு போயிட்டான் பையன். டேய், தமிழ்ல வாடா, ஏன்டா தெலுங்குல போனேன்? மீண்டும் தமிழில் பேசலாம்.
அப்படி அப்படி வா, வழிக்கு அப்படி வா 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 வா. நீமானு தமிழில் பேசிக்கும் போது நீமானு பக்கத்து ஸ்டேட்டுக்கு போகிற. தமிழில் பேசிக்கும் போது பக்கத்து ஸ்டேட்டுக்கு போகிற. உன்னெல்லாம் என்னடா சொல்கிறது? டேய், ஒழுங்காக பேசணும் பேசும்போது. ஓகே? நீங்கள் சொல்வது சரிதான். தமிழில் பேசிவிட்டு வேறு மாநில மொழிக்கு மாறியதற்கு மன்னிக்கவும். அப்படி வா, வழிக்கு அப்படி வா. பேசுகிறேன். இப்போ தான் கரெக்டாக வர லைன், கரெக்டாக வந்த. சூப்பர். சரி கோகுல், இன்னைக்கு இது போதும். மீதி எதுனா வேணா நாளைக்கு பேசுகிறேன். ஓகே, மீண்டும் சந்திப்போம். பாய் பாய். விடைபெறுகிறேன். கரெக்டாக பார்த்து மட்டும் கரெக்டாக சொல்கிறான் விடுதலை.